பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா நடராஜர் கோவிலுக்கு என்றைக்கோ போயிட்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கி தான் நான் இதை ஓப்பனே பண்ண போகிறேன். ஓகே, வாங்க இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி அதுவும் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணலாம், பார்ட் 2, அதையும் பாருங்கள். சாரி காய்ஸ், எனக்கு வந்து அந்த கீழே அந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க. நாமளே வந்து அந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் எனக்கு பண்ண தெரியாது கைஸ். ஸோ சாரி. நனைஞ்சே போயிடுச்சு, பேப்பர்லாம் அத்தனை நாள் ஆயிடுச்சு. ஓமையா, இது தமிழ் தானா? எல்லாம் என்னமோ லாங்குவேஜெலாம் எழுதி வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு சிவன் ஃபோட்டோ இருக்குது. இது என்னன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய பேக்கேஜ் இருக்குது உள்ள, பார்க்குறீங்களா? இது வந்து ருத்ராட்ச கொட்டைன்னு நினைக்கிறேன். இது ருத்ராட்ச கொட்டை. அவள் தான். இதில் இருக்க சிவன் வந்து நான் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன், அதனால் பத்திரமா வச்சுக்கலாம். இது என்னதுன்னு பார்த்துக்கலாம். இது அந்த ருத்ராட்ச கொட்டையை போடுறதுக்கான கயிறு. இன்னொன்றும் அதே மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது குங்குமம்னு நினைக்கிறேன். எஸ், குங்குமம் இல்லை கைஸ், அதுவும் இதுவும் வந்து ருத்ராட்ச கொட்டையோட அந்த கயிறு தான். ஓகே, நம்ம இங்கேயும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாமா? ருத்ராட்ச கொட்டைன்னு இங்கேயே ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதை பற்றி தான் சொன்னேன். ஓகே, இதுக்குள்ளே எத்தனை இருக்கு? 2. Oh my god, நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இது ஆல்ரெடி நானே யூடியூப்பில் பார்த்து தான் பண்ணேன். ஒரே சைஸில் 2 காயின் எடுத்து இங்கே ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா. ரியலான ருத்ராட்ச கொட்டையாக இருந்துச்சுன்னா அது வந்து சுத்தமாக மேலே ஒரு காயின், கீழே ஒரு காயின். ஃபஸ்ட்டு கீழே ஒரு காயின் வச்சுருங்க தரையில். அதுக்கு நடுவில் இதை நிற்க வச்சுருங்க. அடுத்து அதுக்கு மேலே ஒரு காயின் வச்சிங்கன்னா அது ஒரு சுத்தமாக. திரும்ப நம்ம இதுக்குள்ளேயே போட்டு வச்சுருங்க. இதெல்லாம் வந்து ருத்ராட்ச கொட்டை. இது என்னக்கா என்னன்னு தெரியல. இப்படியே ஓப்பன் பண்ணுறோமா? ஓப்பன் ஆயிட்டோலையே இல்லையா இதில் பார்க்க குங்குமம். ஆர்ச் கேட் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போய் கொஞ்சம் தூரம் போனோம்னா அங்கே ஒரு ருத்ராட்ச இது கிடைக்கும். அங்கே போய்ட்டு நம்ம லைன்லேயே நின்றுட்டோம். நிறைய லைன்ஸ் இருக்கும். நாங்கள் அன்றைக்கி வந்து 2 கோவில் 3 கோவில் போயிட்டு வந்தோம். ஓகே, அவள் தான் திங்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இது மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இதில் எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய், நன்றி, வணக்கம்.